அந்த தாளூர் எல்லையில் வந்து நம்முடைய தமிழக எல்லைக்குள்ள கேரள அரசு ஒரு 200 மீட்டர் தாண்டி வந்து எல்லையிலேருந்து 200 மீட்டர் தாண்டி வந்து கேரளா தங்களை அன்புடன் வரவேற்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பலகையை வச்சுட்டு போயிட்டாங்க. இது அது என்னன்னா அந்த பகுதி அப்படின்றது முழுக்க வந்து அந்த தாளூர் பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வசிக்கிறாங்க. அந்த பலகை வச்ச அருகிலே அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடுடைய காவல்துறையுடைய ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அங்கே காவலர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் எதுவுமே கேட்க முடியல அவங்களாலையும். அதையும் மீறி அந்த இடத்துல வந்து கேரள வருவாய்த்துறை வந்து அவங்களுடைய பலகை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்து வாக்கு அரசியல் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை அப்படி பார்க்கல. நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியம் நம்ம நிலம், நம்ம எல்லை அப்படின்றது. ஏன்னா நிலத்தை வந்து நம்ம இந்த இனவாதம் பேசுறாங்க, மலையாளிகளுக்கு எதிராக வந்து இவங்க திரும்புறாங்க, அந்த மாதிரி குற்றச்சாட்டை மாற்றி விடுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சி நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது அத்துமீறி உள்ள வந்த கேரள அரசு இதை பார்த்து வேடிக்கை பார்த்து அந்த நிலத்தை கைவிட்ட தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம், எங்களுடைய எதிர்ப்பு அவங்களுக்கு தான். அங்குள்ள மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. அப்போ தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப மெத்தன போக்கில் இருக்கு அப்படின்றது குற்றச்சாட்டு. எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டே இதை கொண்டு வந்து வச்ச கேரள அரசை தாண்டி தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் மேல தான். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசன இணைச் செயலாளர், கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் களமிறங்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு கார்த்திக் அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க மிக்க மகிழ்ச்சி. நலமா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்றதுல. ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இப்போ அண்மையில் நடந்தேறியது. தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பா பேசப்பட்டுச்சு. உங்களுடைய தொகுதியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கூடலூர் அப்படிங்கிறது கேரள எல்லைக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதான் எல்லை பகுதி கிட்டத்தட்ட, ஐ திங்க் ஸோ அந்த பகுதியில் கேரள அரசு எல்லையை மீறி கேரள எல்லை ஆரம்பம்னு ஒரு பலகை வச்சாங்க. அந்த பலகையை வந்து எதிர்த்து நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப பயங்கரமாக அங்கே ப்ரொடெஸ்ட்டை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. பொதுமக்கள்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, வாங்க ஒன்றா நிப்போன்னு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல நடந்த சம்பவம் என்ன? உண்மையிலேயே எல்லையை மீறினாங்களா கேரளா? தமிழ்நாடு அரசனை வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கூடலூர் தொகுதி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி, தனித்தொகுதி. கூடலூர் சட்டமன்ற தொகுதி தனித்தொகுதி. அதில் வந்து கேரளா வந்து நமக்கு மிக அருகாமை மாநிலம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 எல்லைகள் வந்து நம்முடைய தொகுதியின் மூலிமா கேரளா மாநிலத்துக்கு போகக்கூடிய எல்லைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான எல்லை அப்படின்றது இந்த தாளூர் எல்லை அப்படின்றது. தாளூர் அப்படின்றது நம்முடைய தமிழ்நாடுடைய ஒரு கடைசி கிராமம், நம்ம கூடலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அதுல இருந்து நம்ம எல்லை கேரளாக்கு போகக்கூடிய ஒரு எல்லை. அது கிட்டத்தட்ட இது இப்போ இந்த கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு தான் நடந்த சிக்கல் கிடையாது. ஒரு 10-15 ஆண்டுகளாக அந்த எல்லை சிக்கல் அப்படின்றது பேசப்படக்கூடிய சிக்கலாக இருக்குது, அந்த தாளூர் எல்லை சிக்கல் அப்படின்றது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த தாளூர் எல்லையில் வந்து நம்முடைய தமிழக எல்லைக்குள்ள கேரள அரசு ஒரு 200 மீட்டர் தாண்டி வந்து எல்லையிலேருந்து 200 மீட்டர் தாண்டி வந்து கேரளா தங்களை அன்புடன் வரவேற்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பலகையை வச்சுட்டு போயிட்டாங்க. இது அது என்னன்னா அந்த பகுதி அப்படின்றது முழுக்க வந்து அந்த தாளூர் பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வசிக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியில் நம்ம ஆட்கள் அப்படின்றது மிக குறைவாக இருந்தாங்க. அப்போ இதை கேள்விப்பட்ட நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகள் வந்து அந்த நேரத்துக்கு நேரடியாக போய் ஆய்வு பண்ணும்போது பார்த்தா நம்முடைய எல்லைக்குள்ள 200 மீட்டர் கொண்டு வந்து அந்த பலகையை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சிக்கல் இருக்கக்கூடிய பகுதி அது தமிழ்நாடா கேரளா அப்படின்றது. ஏன்னா ஒரு பாலத்துக்கு அந்த பக்கம் கேரளா, பாலத்துக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. எல்லா பகுதியும் அந்த எல்லை அப்படிதான் வரையறுக்கப்படுது. ஆனால் அந்த பாலத்தையும் தாண்டி உள்ள வந்து அந்த பலகையை வைக்கும்போது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இது சார்ந்து என்ன நம்ம போய் கேரளா அரசுகிட்ட கேட்க முடியாது, அங்க உள்ள வருவாய்கிட்ட கேட்க முடியாது, வருவாய்த்துறை கேட்க முடியாது. நம்மளுடைய அந்த பகுதியுடைய வருவாய்த்துறை, அந்த பகுதியுடைய கிராம அலுவலர்கிட்டலாம் கேட்கும்போது அவங்களுக்கே இதுக்கு எப்படி கொண்டு வந்தாச்சாங்க என்னன்னு சரியா தகவல் தெரியல. இதுல என்ன பெரிய சிக்கல்னா, அந்த பலகை வச்ச அருகிலே அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடுடைய காவல்துறையுடைய ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அங்க காவலர்கள் இருந்திருக்காங்க. ஆனா எதுவுமே கேட்க முடியல அவங்களாலையும். அதையும் மீறி அந்த இடத்துல வந்து கேரள வருவாய்த்துறை வந்து அவங்களுடைய பலகை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்து வந்து மிகப்பெரிய போராட்டத்தை, அதாவது காலையில் ஒரு 10 மணிக்கு பேச்சுவார்த்தை தொடங்கணும் நம்முடைய அதிகாரிகள் கிட்ட, கேரளா அதிகாரிகள் கிட்ட. அந்த பேச்சுவார்த்தை எந்த உடன்பாடும் இல்லாமல் சரியாக மீண்டும் நாளை 4 மணிக்கு அதே நாள் 4 மணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டத்தை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கட்சியுடைய உறவுகள் வந்து கைதாயிருக்காங்க. ஒரு 10 வருடமா அந்த எல்லை சிக்கல் இருக்கு. இது மாவட்ட ஆட்சியர்கிட்ட, அங்கே உள்ள வருவாய் கிட்ட, அங்கே உள்ள ஆர்டிஓ அலுவலர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போன ஒரு சிக்கல்
ஒரு கிடப்பில் போடப்பட்ட சிக்கல், அந்த எல்லை சிக்கல் அப்படின்றது. கிடப்பில் இருக்கும்போதே கேரள அரசு அத்துமீறி கொண்டு வந்து அந்த பலகை வச்சது வந்து நாம் தமிழர் கட்சி வன்மையை கண்டிக்கிறோம். இப்போ அந்த சிக்கல் எப்படி மாறுது அப்படின்னா, அதாவது கூடலூர்ல எல்லா அரசியல் கட்சிகளுமே இருக்கு. அதிமுக இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கட்சியில் இருக்காங்க, திமுக இருக்கு, இந்திய கட்சிகள் இருக்கு. இது எல்லா கட்சிகளும் இருந்து ஒரு கட்சி கூட இந்த சிக்கல் குறித்து வாய் திறக்கல, எந்த கட்சியும் பேசல. குறிப்பா நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் வந்து அண்ணன் ராசா அந்த தொகுதி, அவர் கூட சம்பந்தமா இந்த வாயும் திறக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த எல்லையை மீட்கணும்னு சொல்லி இந்த காலத்தில் போய் நின்றோம். அந்த அந்த பகுதியில் இருக்க இந்த தேசிய திராவிட கட்சிகளுடைய ஒரு அடிப்படை தொண்டன் கூட வந்து கேட்கல. ஏன்னா மற்ற கட்சிகள் அனைத்தும் இது அரசியலை பார்க்குறாங்க. இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, கூடலூர் தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு அப்படின்றது மலையாள மக்களுடைய வாக்கு இருக்கு. இது வந்து வாக்கு அரசியல் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை அப்படி பார்க்கல. நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியம் நம்ம நிலம், நம்ம எல்லை அப்படின்றது. ஏன்னா நிலத்தை வந்து நம்ம நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பும் மன்னன் சொல்றாரு. அப்போ அதனால விட்டு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால நாங்க வந்து நேரடியா போராடுறோம். இப்போ இந்த சிக்கலை இந்த கட்சிகள் எப்படி நம்ம மீது மாற்றி விடுறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மீது ஏற்கனவே இனவாதம் பேசுற கட்சின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது குறிப்பாக கூடலூர் போன்ற எல்லா மக்களும் சார்ந்து வாழக்கூடிய, ஏன்னா அங்கே மலையாளி மக்கள் இருக்காங்க, கர்நாடக மக்கள் இருக்காங்க, படுகு மக்கள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து ஒற்றுமை வாழக்கூடிய ஒரு தொகுதி. அப்போ எங்க மேல வந்து குற்றச்சாட்டை இப்படி மாற்றி விடுறாங்க. அதுவும் தேர்தல் நேரத்தில் இந்த இனவாதம் பேசுறாங்க, மலையாளிகளுக்கு எதிராக வந்து இவங்க திரும்புறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டை மாற்றி விடுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சி நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது, அத்துமீறி உள்ள வந்த கேரள அரசு இதை பார்த்து வேடிக்கை பார்த்து அந்த நிலத்தை கைவிட்ட தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம், எங்க எதிர்ப்பு அவங்களுக்கு தான். அங்குள்ள மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. அந்த குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த மக்கள் எங்களோட இணைஞ்சு கட்சியில் பயணிக்கிறாங்க, பொறுப்புல இருக்காங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு இந்த மாதிரி கேரள அரசு அத்துமீறி உள்ள வந்துருச்சுன்னு சொல்லும்போது அவங்களே எதிர்க்கிறாங்க. இது எப்படி அரசு வந்து என்ன சிக்கல் பகுதி, இன்னும் முழுமையா எந்த பகுதியும் தீர்வு காணப்படாத ஒரு எல்லை அது, அப்ப எப்படி கொண்டு வந்து வைக்கலாம்னு சொல்லி அந்த தமிழ்நாட்டில் நம்ம கூடலூர் தொகுதியில வாழக்கூடிய மலையாளிகளே வந்து அதை ஒத்துக்கிறாங்க. அவங்களே கேரள அரசுக்கு அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படிதான் அங்க நிலைமை இருக்கு. ஆனா இதை மற்ற அரசியல் கட்சிகள் சமூக ஊடகத்துல எல்லாம் எழுதும் போது நமக்கு எதிராக மாத்தி விடுறாங்க. ஆனா அந்த மக்கள் வந்து ஒரு தெளிவான நிலையில இருக்காங்க. ஸோ இப்படிதான் சிக்கல் அங்க உருவாகி இருக்கு. இல்லை, இப்போ மாவட்ட ஆசிரியர் அப்புறம் கிரவுண்டுக்கு வந்து பார்த்ததாகவும் நாங்கள் 2 வருவாயாளரும் பேசிக்கிறோம், அது பெரிய பிரச்சனையா இல்லை, மக்கள் அச்சப்பட வேணாம், பயப்படணும்னு சொன்னதாகவும் செய்தி வெளியாகிடுச்சு இல்லையா? இப்போ ஸ்டேட்டஸ் என்ன? யார் அதை பிடிங்கி எரிஞ்சது? அவங்க என்ன சொல்றாங்க? கேரள அரசு என்ன சொல்றாங்க? இப்போ அந்த அறிவிப்பு பலகை வச்சது கேரள அரசு, கேரள வருவாய்த்துறை. ஆனா அந்த அறிவிப்பு பலகை வச்சதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடுடைய ஒரு அறிவிப்பு பலகை இருக்கு. நம்முடைய எல்லை கடந்து அந்த பக்கம் போனதுக்கு பிறகு நன்றி மீண்டும் வருகன்னு சொல்லி நம்முடைய அறிவிப்பு பலகை இருக்கு. அந்த பலகை வந்து கொஞ்சம் பழைய பதாகை. அந்த பதாகையை கேரள அரசு அந்த புது பதாகை வைக்கும்போது நம்ம பதாகையை உடைச்சிருக்காங்க. ஜேசிபி கொண்டு போய் அந்த பதாகையை உடைச்சி அதுக்கு பிறகுதான் புதிய பலகையை அவங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா இப்ப 2 வருவாய்த்துறையும் பேசி தீர்வு போய் ஏற்பட முடியல. நம்ம ரெவன்யூ அவங்க ரெவன்யூ ரெண்டுமே பேசினாங்க, தீர்வு வரல. அந்த பலகை வச்ச அன்னைக்கு என்ன சொல்றாங்க? அப்ப கேரளா எடுக்க முடியாது, அது எங்கள் இல்லை அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க இப்ப வரைக்கும். அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி அந்த இடத்த விட்டு நகர மாட்டோம், இதுக்கான தீர்வு கொடுத்தா மட்டும் தான் போவோம்னு சொல்லி காலையில இருந்து நாங்க அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும்போது 2 மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை போதுன்னு சொன்னாங்க. சரி, ஒரு சொல்யூஷன் வரும்னு வெயிட் பண்ணோம். நம்ம மாவட்ட ஆட்சியர் அந்த பலகை எடுக்க சொல்றாங்க, நீங்க எடுங்க, நம்ம பேசி தீர்வு காணதுக்கு அப்புறம் வைங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கேரளத்தினுடைய அது வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்ட், வயநாடு மாவட்டம் கேரளால, அந்த மாவட்ட ஆட்சியர் தீர்க்கமா முடியாது அப்படின்றாரு, எடுக்க முடியாது எங்கள் இல்லைன்னு சொல்லி நிற்கிறாரு. அப்போ தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப மெத்தன போக்குல இருக்கு அப்படின்றது குற்றச்சாட்டு. எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டே இதை கொண்டு வந்து வச்ச கேரள அரசை தாண்டி தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் மேல தான். நிலத்தை கைவிட்டுட்டீங்க, ரொம்ப ஒரு நம்முடைய எல்லை, நம்முடைய அவ்வளவு மெத்தனமா இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த வாரம் நடந்த சிக்கலா இல்ல, அது சிக்கலா இருந்தா கூட தெரியாம வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 10 ஆண்டுகள் நீடிக்கிற சிக்கல். அப்பயே ஒரு தீர்வை கொடுத்திருந்தாங்கன்னா, இது உங்க எல்லை, இது எங்க எல்லை அப்படின்னு ஒரு வரையறை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த சிக்கல் இவ்வளவு தூரம் வந்திருக்காது, எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் கிடைச்சிருக்காது, அங்க உள்ள மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. அதை தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் குறிப்பா கூடலூர் வருவாய்த்துறை, பந்தலூர் வருவாய்த்துறை கைவிட்டுட்டாங்கன்னு தான் நாங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறோம். இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் கேட்கும்போது, ஏங்க இது வந்து ஒரு 200 மீட்டர் 100 மீட்டர் தானங்க, இதுல என்னங்க இருக்குது, நாம் தமிழர் கட்சி வேண்டும் என்று அரசியலாக்குறாங்க, அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக இப்படிலாம் பண்றாங்கன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. உங்க கருத்து என்ன? சிட்டிங் லோக்கல் எம்எல்ஏ என்ன சொல்றாரு? இல்ல, இது அரசியல் ஆதாயத்துக்காக நாங்க பாக்குறோம்னா இந்த போராட்டம் நாங்க எடுத்திருக்கவே கூடாது. ஏன்னா இது ஒரு கேரள அரசை மீறி நாங்க எதிர்த்து நாங்க போராட்டம் நடத்துறோம் அப்படின்னா அப்ப அந்த மக்கள் எங்கள் மீது ஒரு அதிருப்தி தானே வரும், எங்க அரசு எங்க எதிர்க்குன்னு சொல்லி. ஏன்னா மலையாள மக்கள், பெரும்பாலும் மக்கள் கூடலூர் ஓட்டுக்காக நீங்க பண்ணாமலே இருந்திருக்கணும். அது மக்கள் வந்து எங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா நாங்க இதை பண்ணாம இருக்கணும், கண்டுக்காம நாங்க போயிருக்கணும். அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வரல, திமுக கட்சிக்காரங்க, கட்சியினுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் யாரும் வரல, பாஜக, காங்கிரஸ் யாரும் வரல. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் இது அரசியல், இதை பேசிட்டா மலையாள மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்கன்ற ஒரு மேம்போக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனா நம்ம அப்படி அதை பார்க்க முடியாது. நம்ம அரசியலையும் தாண்டி வாக்கையும் தாண்டி நிலத்தை மீட்கணும் அப்படின்றதான். ஏன்னா மொழிவாரி மானியம் பிடிக்கும் போது அந்தந்த இடங்கள் அந்தந்த மக்களுக்கானது பிரிச்சு கொடுத்துட்டாங்க.
எல்லாரும் ஒற்றுமையாக தான் வாழ்றோம். எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாக வாழ்றோம். அது மலையாளிகளா இருக்கட்டும், கன்னட மக்களா இருக்கட்டும், படுகரா இருக்கட்டும், எல்லாம் வாழறோம் சரி. ஆனா அதுக்காக நம்முடைய எல்லை விட்டு கொடுக்கறது, நம்முடைய நிலத்தை வந்து அத்துமீறி அவங்க எடுக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம அனுமதிக்க முடியாது. அதே சொல்றாங்க 100 மீட்டர் தானங்க 200 மீட்டர் தானங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு கார்த்தி சொல்லக்கூடிய பதில் என்ன? இல்ல, இது ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு 100 மீட்டரா இருக்கும், நாளை மீண்டும் இது 300 மீட்டரா மாறும், இது இன்னொரு 500 மீட்டரா மாறும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி முழுமையாக அந்த மக்கள் அந்த அரசு எடுத்துருச்சு அப்படின்னா அங்க வாழக்கூடிய அந்த அந்த பகுதியில் வாழக்கூடிய நம்முடைய மக்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பு. அது அரசு மாறும். ஏன்னா இது தொடர்ச்சியான பதட்டமான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த பகுதியில் இருக்கு இப்போ. அப்ப மீண்டும் மீண்டும் அத்துமீறி கேரளா உள்ள வரும்போது ஒட்டுமொத்த தொகுதிக்கும் அது மிகப்பெரிய இப்போ சாதாரண ஒரு தாளூர் ஒரு கிராமம், பந்தலூர் அப்படின்ற ஒரு தாலுக்கா, அது மீறி இன்னும் உள்ள வரும்போது ஒட்டுமொத்த கூடலூர் தொகுதி நீலகிரி மாவட்டத்துக்கே இப்போ சாதாரண இந்த போராட்டம் ஒரு 2 நாள் செய்தியா வெளியே வந்ததே ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே அண்ணன் வந்து எல்லை மீட் போராட்டத்தை அறிவிக்கிறாரு. இந்த பதட்டமான சூழ்நிலை உருவாக்குறது யாரு? அப்ப 200 மீட்டரா இருந்தாலும் நிலம் தான், வரையறுக்கப்பட்ட நிலம் அவங்களுக்கு இருக்கு, நமக்கும் இருக்கு. அது அத்துமீறி வரக்கூடாதுன்னு தான் நாங்க வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் அந்த இடத்துல. அந்த இருந்தாலும் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எல்லை மீட்பு போர் நடத்துவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அறிவிச்சாரு. அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் அறிவிக்கிறாரு, இந்த சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசாக்குறாருன்றாங்களே, பெருசாக்குறீங்களா? அப்படி இல்லை, இதை பெருசாக்குறதை தாண்டி இப்போ நீங்க பாருங்க, தமிழ்நாடுல இருந்து பல எல்லைகள் இருக்கு. இப்போ அண்ணன் வந்து சாதாரண ஒரு கிராமத்துல நடந்த ஒரு இந்த அறிவிப்பு பலகை வச்ச அந்த போராட்டத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எல்லை மீட்போம், ஒரு போர் அறிவிப்போம் அண்ணன் சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? நிலத்தை இழந்தால் நம்ம பலத்தை இழப்போம், நம்ம பலம் குறைஞ்சிரும். அதை தான் அண்ணன் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாருங்க. நமக்கான நிலம் நம்ம கிட்ட இருக்கு, அவங்களுக்கு வரையறுக்கப்பட்ட நிலம் அவங்க கையில இருக்கு, அவங்க நிலத்துல அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாம். அதை அத்துமீறி உள்ள வரும்போது இங்க பல சிக்கல்கள் உருவாகிறதுக்கு காரணமா அது வந்து முன்னோட்டமா இருக்கு. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றத அந்த எல்லை மீட்பு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி நாங்கள் அறிவிக்கிறோம். அப்படின்னா தமிழ்நாடு அரசு என்ன அப்படின்னா, இந்த மண்ணை குறிப்பாக தமிழ்நாட்டை இந்த மண்ணுக்கானவர்கள் ஆண்டாங்க சிக்கல் கிடையாது. அப்படி ஆண்டிருந்தாங்கன்னா நம்முடைய எல்லை போயிருக்காது, நம்முடைய கனிம வளம் போயிருக்காது. நீ கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லாரிகளில் கனிம வளத்தை வெட்டி மலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யாரும் கேட்கறதுக்கு நாதியற்று நிற்கிறோம். அங்கே எப்படி கனிம வளத்தை எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி இங்கே நம்முடைய எல்லையை எடுத்துகிட்டு போகிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். மலையை வெட்டி கனிம வளம் எடுத்துகிட்டு போகிறதும் நம்முடைய எல்லையை எடுத்துகிட்டு போகிறது ரெண்டுமே ஒன்று தான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே சுருங்கி நம்ம வாழக்கூடிய நிலைமை நம்ம மக்களுக்கு ஏற்பட்டுரும் அப்படின்றத எங்களுக்கு மிகப்பெரிய அச்சமா இருக்கு. இதை தமிழ்நாடு அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கணும், ரொம்ப தீவிரமா கவனத்தில் எடுத்து இதை மீட்கணும். தாளூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு கூடிய ஒட்டுமொத்த எல்லைகளையும் முறைப்படுத்தணும், வரையறைப்படுத்தணும், ஆய்வு பண்ணணும், நமக்கான எல்லை சரியா வரையறுக்கணும் அப்படின்றதான் நாங்க கோரி வைக்கிறோம். அதை தவறும் பட்சத்தில் இந்த எல்லை மீட்பு போரை அண்ணன் தலைமையில நாங்க நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்ப அந்த பதாகை அங்கதான் இருக்குதா, இல்ல நீங்களா எடுத்து நீக்கிட்டீங்களா, இல்ல கேரள அரசாங்கத்தினுடைய இறுதி நிலைப்பாடு என்ன இந்த நொடியில? இப்ப வரைக்கும் அந்த பலகை அங்கிருந்து அகற்றப்படலை. பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் 2 நாள் நேரம் கேட்டாங்க, 2 நாள் நேரம் கொடுத்தோம். 2 மாவட்ட ஆட்சியரும் பேசுறேன்னு சொன்னாங்க. நம்ம மாவட்ட ஆட்சியர் எடுக்க சொல்லி வலியுறுத்தினாங்க, அந்த மாவட்ட ஆட்சியருக்கு எடுக்கல. நாங்கள் 2 நாள் வெயிட் பண்ணோம். இதுக்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. இது குறித்து ஒரு நீதிமன்ற வழக்குக்கு போகலான்னு சொல்லி இப்போ நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் உங்கள் ஊடகத்தில் நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த எல்லை சிக்கலுக்காக இங்க இருக்கக்கூடிய சிக்கலை தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வரணும், இங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி வரைக்கும் கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு நான் சென்னை வந்திருக்கேன். அடுத்த கட்டமா இது வழக்குக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம். வழக்குக்கு எடுத்துட்டு போய் இது நீதிமன்றமே ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கான வேலைகளை நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல செய்யுது. ஏன்னா சாதாரணமா ஒரு போராட்டம் பண்ணி நாங்கள் விட்டுட்டு போகல, சட்ட ரீதியாக அணுகுறீங்க. சட்ட ரீதியாக இதை அணுகி நமக்கான நிலத்தை நாம் மீட் போன்ற ஒரு குறிக்கோளுக்காக இதுல போராட்டத்தில் நிக்கிறோம். கூடுதல் சிக்கலை இன்னைக்கு நீங்க வெளியே கொண்டு வரதை எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இது மூலியமாவது மக்களுடைய சிக்கல் எல்லாத்துக்கும் போய் சேரும் நாங்கள் நம்புறோம். நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் மற்றொரு விருது சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.